Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wa salam ala ibadihi alladhina ustafa. Khususan ala aftarihin wa hakimin nabiyyin. Muhammadin al-amin. Wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. அல்லாஹு தாலா சூரா அல் கசஸில் 14வது வசனத்தில் சொல்கிறான், வலம்மா பலகா ஷுத்தஹு வஸ்தவ ஆத்தைனாஹு ஹுக்மா வ இல்ம வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடைந்து முழு வளர்ச்சியை பெற்றபோது நாம் அவர்களுக்கு ஹுக்குமையும் இல்மையும் கொடுத்தோன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதாவது நுண்ணறிவையும் ஞானத்தையும் வழங்கினோன்னு சொல்கிறான். கதாலிக்க நஜிசில் முஹ்ஸினின், இவ்வாறே நாம் நன்மை செய்பவர்களுக்கு கூலி வழங்குகிறோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வரைக்குமே ஃபிரௌனுடைய அரண்மனையில் செல்வ செழிப்புடனும் செல்வாக்குடன் தான் வளர்க்கப்படுறாங்க. அந்த அரண்மனையில் ஒரு இளவரசன் வளர்ந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே போன்று தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் கட்டிடக்கலைகள்லையும் இராணுவத்திலையும் எப்படி எகிப்து சிறந்த சாம்ராஜ்யமாக திகழ்ந்ததோ அதே போன்று அப்போ உள்ள காலங்களில் மருத்துவத்திலே ஒரு சிறந்த சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது இந்த எகிப்து சாம்ராஜ்யம். இஸ்லாம் அல்லாத வரலாற்று நூட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்க ஆரம்பத்தில் எகிப்தில் இருக்கும்போது மருத்துவங்களை முறையாக கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ உள்ள காலங்களில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய சரித்திரங்கள் வரலாற்றையுமே சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலேயே அந்த அரண்மனையில் வளர்ந்ததுனால மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அதாவது எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறத சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை ஃபிரௌனும் அவனுடைய குடும்பமோ ஒருவேளை அந்த இடத்துல இறந்து போயிருந்தாங்கன்னு சொன்னால் அதற்கடுத்து அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய, அதாவது ஃபிரௌனாக இருக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வந்திருக்கும்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிறு வயதிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்யணுங்கிறத முறையாக கற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வார் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது போர் யுக்திகள், மல்யுத்தம், மென்யூவர்ஸ், அதாவது சூழ்ச்சிகள், ஸ்வாட் காம்பேக்ட், அதாவது வால் சண்டை, ஆர்ச்சரி, வில்வித்தை, ஜாவலின், ஈட்டி எறிதல், அது மட்டும் இல்லாமல் சேரியட்டை ஆப்ரேட் பண்ணுறது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டாங்க. இதையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்ட பிறகு வாலிப பருவத்தை அடைந்த போது அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. இவ்வாறு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தலைவனுக்கு என்னென்னலாம் தகுதி வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே எகிப்திலேயே அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு லீடர் மெட்டீரியலாக எகிப்திலேயே அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ஃபிரௌன்ட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கிய பிறகு 12 குலங்கள், அதில் பல லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த பல லட்சம் பனி இஸ்ரவேலர்களை ஒரு ஆளாக நிர்வாகம் செய்யணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கணும்லா. ஸோ அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலேயே இந்த மாதிரி விஷயங்களை ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியான விதியை ஏற்படுத்துகிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ரவேலர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிட்ட தாய்ப்பால் அருந்ததுனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தின் மீது ஒரு தனி பிரியம் இருந்தது. அதே போன்று இஸ்ரவேலர் சமுதாயத்துக்கும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது தனி பிரியம் இருந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஒரு கிப்தி சமுதாயம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் தெரியும் இவங்க பனி இஸ்ரவேலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, இஸ்ரவேலர்கள் படக்கூடிய அந்த சித்திரவதை, அந்த கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த மக்களை ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுத்துகிறோம், நிச்சயமாக இது தவறான விஷயம் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த கிப்பி சமுதாயம் பனி இஸ்ரவேலர்கள் மீது கடுமையான அடக்குமுறை செஞ்சு வந்தாங்க. வேலை செய்ததற்கான கரெக்டான வேஜஸ், அதாவது கூலிகளை கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. வேலை சரியாக செய்யலைன்னா மாட்டை அடிப்பதை போன்று, அதாவது சாட்டையால் அடித்து கடுமையான முறையில் சித்திரவதை செய்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் இந்த சமுதாயம் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு இரக்க குணம் உண்டாகுது. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகனாக வளர்ந்து வருவதால் அந்த அரண்மனையில் அவர்களுக்கென்றே ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டாகுது. ஏன்னு சொன்னால் இந்த மூசா நபி ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகன். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆட்சினா கூட இவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமரலாம், அப்படி இல்லாட்டி அந்த ஃபிரௌனுடைய போர் படையை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்புக்கு வரலாம். ஸோ அந்த அரண்மனையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, சோல்ஜர்ஸ், ஒட்டுமொத்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிடுவாங்க. பொதுவாக எகிப்து அரசு குடும்பம் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சட்டம் கிடையாது. ஏன் இன்னும் ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த ஃபிரௌனும் ஹாமானுமே இந்த அரசு குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது. அவன் ஆரம்பத்தில் பிரமிட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாக தான் இருந்தான். அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்ததற்கு 100 வருடத்திற்கு முன்னாடி கிப்தி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், அவர் பேர் அக்கேனட்டன். இந்த அக்கேனட்டன் அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களையுமே ஒன்று விடாமல் அழித்திருவாங்க. குறிப்பாக இந்த எகிப்து சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே அழிச்சிருவாங்க. இதன் மூலமாக அந்த அக்கேனட்டன் ஃபிரௌன் அந்த கிப்தி சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரு. ஏன்னு சொன்னால் இந்த கிப்தி சமுதாயங்கள் எல்லாருமே அந்த அடையாளங்கள், அந்த சமாதி வழிபாடுகள், அந்த சிலைகள், அந்த வழிபாட்டில் தான் ரொம்ப மூழ்கி இருந்தாங்க.
அதற்கப்புறம் பல வருடங்கள் கழித்து ஒரு நார்மலாக ஒரு கேட் கீப்பராக வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபிரௌன் தான் நம்ம எகிப்து சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள், சிலை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதி வழிபாடுகள் எல்லாத்தையுமே மீட்க போறேன்னு சொல்லிட்டு தான் இவன் ஆட்சி அதிகாரத்தில் பெரிய லெவலில் வந்து உட்கார்றான். ஸோ அந்த எகிப்து சாம்ராஜ்யத்தை அரசு குடும்பம் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாருனாலும் ஆண்டுக்கலாம். யாருக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இருக்குதோ அவங்க வந்து ஃபிரௌன் அரசராக வந்து அமர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரசு குடும்பத்தை சார்ந்தவராக இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க கிப்தி சமுதாயத்தில் ஒருத்தங்களா இருந்ததுனாலையும், அதே நேரம் அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த திறமை இருந்ததுனாலையும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்க தான் அடுத்த ஃபிரௌனா அமர போறாங்கங்கிற மாதிரி நினைத்து கொண்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இந்த ஃபிரௌன் ராம்சஸ் அரசு குடும்பத்தை சார்ந்தவன் கிடையாது. அவன் ஆரம்பத்தில் வேலைக்காரனாக இருந்துட்டு தான் அதற்கப்புறம் அவன் பெரிய ஃபிரௌனா மாறினா அப்படிங்கிற செய்தி பலகீனமான செய்தி என்று கருத்துக்கள் இருக்கு. ஆனால் வலிமையான கருத்து இந்த ஃபிரௌன் ராம்சஸ் வந்து அரசு குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்களில் கருத்துக்கள் இருக்குங்கிறதுனால மென்ஷன் பண்றேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து, அந்த மரியாதையை எகிப்தில் பயன்படுத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த அரசாங்க செயல்பாடுகள், அந்த அரசாங்க சட்டங்கள், நிறைய விஷயங்கள்ல அவங்க தலையிட ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ ஏதாவது பனி இஸ்ரவேலர்கள் ஏதாவது வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதற்கு ஏற்ற கூலி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு மூசா நபி வருவாங்க. அவன் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்குறான், அதற்கான கூலி கொடுத்தாதான் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதற்கப்புறம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களோ அதற்கான ஊதியத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை போடுறாங்க. அதே போன்று வேலை செய்ய கஷ்டமாக இருக்கிறவங்க, வேலை செய்ய இயலாதவங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்கள மிருகத்தை போன்று நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல இஸ்ரவேலர்களுக்கு அநீதி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நீதமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இஸ்ரவேலர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி ஃபிரௌனுடைய காதுக்கு போகுது. அந்த சோல்ஜர்ஸ், வேலைக்காரங்க எல்லாரும் வந்து ஃபிரௌன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பையனான மூசா ரொம்ப பனி இஸ்ரவேலர்கள்ட்ட ரொம்ப பணிஞ்சு போகிறாங்க, நிறைய இடங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ஃபிரௌனால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமுடையவராக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஸோ மூசா நபியை கொலை செய்யணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு கரெக்டான காரணம் இருக்கணும். அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் தான் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்க முடியும். இப்போ ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களால எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தப்பு செஞ்சதுக்கு தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் ஃபிரௌனுடைய மகனை போன்று வளர்க்கப்படுறாங்க. இப்போ எந்த காரணமும் இல்லாமல் இந்த ஃபிரௌன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகனே கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேராயிரும். அதே சமயத்தில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த முடிவு எடுத்தாலே அவங்க ஃபிரௌனுடைய அரசாங்கத்துக்கு கீழே தானே இருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அதற்கு ஏற்றவாறு நம்ம அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், இந்த மனிதர் நம்ம கனவுல பார்க்கப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க, நமக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறான். ஸோ ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக எந்தவித முடிவுமே எடுக்கலை. இதை பயன்படுத்தி கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கு தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலர்களை தலை நிமிர வைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு எந்தெந்த விதத்துலலாம் உதவி செய்யணுமோ, மருத்துவம், கல்வி, அவங்களுடைய உரிமைகளை அவங்கள்ட்ட கொடுக்கறது, அவங்களுடைய மத உரிமைகள், சடங்குகளை செய்ய வைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் எல்லாத்தையுமே வழங்குறாங்க. இப்படியே இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள், வதஹலல் மதீனத்தி அலா ஹீனில் கஃப்லத்தி மின் அஹ்லிஹா ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்ததிலால். சூரா அல் கஸஸ்ல 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தில் அலாஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹான்னு வந்துருக்குது. அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கவனக்குறைவாக இருந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ளே நுழையிறாங்க. இது எந்த ஊருன்னு சொன்னால் எகிப்து நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊர். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எந்த நேரத்தில் நுழைந்தாங்க அப்படிங்கிறதுல 2 கருத்துக்கள் உள்ளது. அதில் முதல் கருத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா, இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அந்த நேரம் மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மஹரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மக்கள் வேற விஷயமா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ளே வராங்க, வந்து அந்த 2 பேர் சண்டையிடுறத பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து இப்னுல் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் மட்டும் அல்லாமல் இக்ரிமா ரஹ்மஹுல்லா, சுய்தி ரஹ்மஹுல்லா, சயீத் பின் ஜுபைர் ரஹ்மஹுல்லா இவங்க பல பேர் சொல்கிறாங்க, அந்த நேரம் வந்து நற்பகல் நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நுழையும் போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க அடித்து கொண்டு இருந்தாங்க, போராடி கொண்டு இருந்தாங்க. ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்ததிலான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க. ஹாதா மின் ஷியத்திஹி வ ஹாதா மின் அதுவி.
அங்கே சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த 2 பேத்துல ஒருத்தர் யாருன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பிரிவை சார்ந்தவர், அவங்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொருத்தங்க யாருன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அதுவும் அப்படின்னு சொன்னால் எதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய எதிரியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் ஒருத்தங்க யாருன்னு சொன்னால் பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர், இன்னொருத்தர் யாருன்னு சொன்னால் கிப்தி சமுதாயம், அதாவது ஃபிரௌனுடைய அந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர். இதில் சியத்திஹி அப்படிங்கிறது பனி இஸ்ரவேலர் சமுதாயம், அதே மாதிரி அதுவும் அப்படிங்கிறது கிப்தி சமுதாயம்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. கதாதா ரஹ்மஹுல்லா, சுய்தி ரஹ்மஹுல்லா, முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா இவங்கெல்லாம் சொல்வதா வரலாற்று நூட்கள் போன்ற அல்பிதாயா வன் நிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபஸ்தகாஸஹுல்லதி மின் ஷியத்திஹி அலல்லதி மின் அதுஹி ஃபவகஸ மூசா ஃபகதா அலை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களான பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அநீதி இழைக்கப்பட்டுருச்சுன்னா டக்குன்னு வந்து அவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குன்னு ரொம்ப எமோஷன் ஆயிடுவாங்க. இப்போ அந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்போ இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ளவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உதவிக்காண்டி அழைக்கிறான். ஒருவேளை அந்த கிப்தி சமுதாயம் வந்து அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தை போட்டு அடின்னு அடிச்சிருக்கலாம். இந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ளவன் அடி வாங்கிட்டு இருக்கலாம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த 2 பேருமே எதிருமா நின்று சண்டை போடுறாங்களே, அதற்கும் ஒரு வகையில் காரணமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பொதுவாகவே பனி இஸ்ரவேலர் சமுதாயம் கிப்தி சமுதாயத்தை பார்த்து பயந்து தான் போவாங்க. கிப்தி சமுதாயம் இந்த இஸ்ரவேலர்களை அடிச்சேன்னா இவங்க அடி வாங்கிட்டு தான் போவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த பனி இஸ்ரவேலர்கள் எதிர்த்து கிப்தி சமுதாயத்தில் உள்ள மக்களை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களே, அதுக்கு காரணமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கொடுத்த அந்த தைரியம் தான். இப்போ இந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனும் அந்த பனி இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்நேரம் பார்க்கல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது இப்போ கிப்தி சமுதாயத்தில் உள்ளவன் அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ளவனை போட்டு அடிக்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ளவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இவன் இந்த அநியாயம் பண்ணான், இந்த அக்கிரமம் பண்ணான், மூசாவே நீங்கள் நியாயமானவர், நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ளவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான். அந்த எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கிப்தி சமுதாயம் தான் நினச்சிக்கிட்டு வந்தாங்க. அவங்க கிப்தி சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த லெவலுக்கு நியாயமாக நடந்திருப்பாங்கங்கிறது தெரியுது. இன்னும் ஒரு சில குறிப்புகளில் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எல்லாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் அடுத்த ஃபிரௌனா வரணும்னு அவங்க ஆசைப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே இருக்கக்கூடிய ஃபிரௌன்கள்லேயே இவர் தான் கொஞ்சம் நியாயமாக நடக்கிறாங்க. இந்த மூசா அடுத்த அரசராக ஃபிரௌனா வந்துட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லகுவாக இருக்கும், நம்மளை யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, நம்ம அவருடைய ஆட்சியில் ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருக்கும் நடுவில் அந்த சண்டையை தீர்த்து விடுறாங்க. இப்போ மூசா நபி தடுத்து விடும் போது கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் பஞ்சாயத்து ஆயிட்டு ஃபவக்கஸஹு மூசா ஃபகதா அலை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கோவம் வந்து அந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. ஃபகதா அலைஹி, அவனுடைய கதை முடிந்து விட்டதுன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். கதை முடிந்து விட்டதுன்னு சொன்னால் அவன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம். ஒரு சில பேர் பயான்களில் கூட சொல்லியிருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே கொலை செஞ்சுருக்கிறாங்க, அவங்க பெரிய நபி, அவங்களே பாவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயானில் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பர்பஸாக அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு கொலை பண்ணலை. 2 பேருக்கு வாக்குவாதம் வந்து அவன் ஒரு அடி அடிக்க இவன் ஒரு அடி அடிக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துகிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குத்து குத்துறாங்க. அவங்க குத்தும்போது இவன் இறந்து போவான், இவன் சாவான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு விதின்னு கூட சொல்லலாம். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய கையில் தான் சாவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் எழுதியிருக்கிறான். ஸோ இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பர்பஸாக அவனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு கொல்லலை, அதனால் இதை கொலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. கால ஹாதா மின் அமலி ஷைத்தான் இன்னஹு அதுவும் முதில்லுன் முபீன். அவன் இறந்து போன பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக இது சைத்தானுடைய செயல், நிச்சயமாக அந்த ஷைத்தான் பகைவனாகவும் வெளிப்படையாக வழிகெடுப்பவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அந்த கிப்தி குலத்தை சார்ந்த அந்த மனிதனை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அடித்தாங்கன்னு சொன்னால் முஜாஹித் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய கையால் அப்படி 5 விரல்களையுமே மடக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துனாங்கன்னு சொல்கிறாங்க. கதாதா ரஹ்மஹுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையில் ஒரு தடி இருந்தது, அந்த தடியால் ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க, அதில் அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதாதா ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிற செய்தி குரானுக்கு முரணாக இருக்கிறதுனால அதை நிராகரிச்சிடலாம். சரி, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையில் அடி வாங்கி இறந்து போனாம்ல, அந்த மனிதன் யாருன்னு சொன்னால் அவன் ஒரு முஷ்ரிக்காக இருந்தான், அதாவது இணை வைப்பவனாக இருந்தான். அதே சமயத்தில் அவன் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தான் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்குது. அதாவது நார்மலாக ஒரு மனிதனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதை அப்படியே விட்டுருவாங்க.
ஆனால் இவன் யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தான், பெரிய குடும்பத்தில் இருந்தான், அவன் மேலே கை வச்சான்னு சொன்னோன்னா ஒரு கூட்டமே வரும் கிப்தி சமுதாயத்திலிருந்து. அப்படி ஒரு அந்தஸ்து வலிமை இருக்கக்கூடிய ஒரு கிப்தி சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தனை தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இவன் இறந்து போவான்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருபோதும் நினைக்கவே இல்லை. நிச்சயமாக இங்கே நடந்தது சைத்தானுடைய செயல், அவன் நம்மளை வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிட்டு அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்ட அந்த துவா சூரா கசஸில் 16வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த துவாவை நாமளும் மனப்பாடம் பண்ணி ரமலானில் அதிகமாக ஓதலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட தௌபா கேட்குறாங்க. கால ரப்பி இன்னி வலம்து நப்சி ஃபஃபிர்லி. யா அல்லாஹ், என்னுடைய நப்சுக்கு நானே அநீதம் செய்து விட்டேன், அதாவது யா அல்லாஹ் எனக்கு நானே கொடுமை இழைத்து கொண்டேன், என்னை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அந்த வசனத்திலே கண்டினியூ ஆகுது ஃபகஃபர லஹு. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மன்னிச்சிட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹு தாலா பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனாக இருக்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதற்கு அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விட்டான். கால ரப்பி பிமா அன்னம் தாலைய ஃபலன் அக்கூன வஹீரன் லில் முஜ்ரிமீன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட எமோஷனாய் உறுதியாக சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு அருளிய அந்த உபகாரங்கள், அதாவது நீ எனக்கு கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்து. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்னலாம் அருள் புரிஞ்சிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில், அந்தஸ்தில், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாங்க. ஸோ நீ எனக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக கொடுத்துருந்தியோ, எதெல்லாம் அருளாக கொடுத்துருந்தியோ, அதெல்லாம் நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன், அதை வச்சு நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், அந்த நாட்டில் கிப்தி சமுதாயம் தான் பவரில் இருந்தாங்க. அந்த கிப்தி சமுதாயம் ஒரு அடிமை வம்சத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கிப்தி சமுதாயம் அடிமைகளாக ட்ரீட் பண்ணப்பட்ட அந்த இஸ்ரவேல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை துன்புறுத்தினாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல வந்துட்டு குற்றவாளிக்கு உதவி பண்ணணுமா இல்லை பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி பண்ணணுமா? கிப்தி சமுதாயத்தில் உள்ளவன் துன்புறுத்துறான், பாதிக்கப்பட்டவன் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலா தனக்கு கொடுத்த அந்த பலத்தை யாருக்கு எதிராக யூஸ் பண்ணாங்க? பாதிக்கப்பட்ட பனி இஸ்ரவேல சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவுமே பண்ணல. அவங்க யார் அடித்தாங்கன்னு சொன்னால், கிப்தி சமுதாயம் யார் குற்றவாளியோ அவனை தான் அடித்தாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக சொல்கிறாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அந்த நியாமத்து, அதாவது உடல் வலிமை, அந்தஸ்து, பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே வைத்து நான் குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் எப்போவுமே குற்றவாளிகளுக்கு எதிராக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீதியாக தான் நடந்துக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை ஒரு அடி அடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன புரிய வருதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நமக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருப்பான். ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு நல்ல அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு அல்லாஹு தாலா நல்ல உடல் வலிமையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை, அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை நம்ம எப்போவுமே நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு வஹி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தெரியும்? தான் ஒரு கிப்தி சமுதாயம் தான், தான் ஃபிரௌனுடைய பரம்பரையில் அங்கேருந்தா நம்ம வளர்ந்து வந்தோம். ஸோ நம்ம கிப்தி சமுதாயத்துக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேல சமுதாயத்தில் உள்ள அந்த பாதிக்கப்பட்டவனை எதுவுமே பண்ணலை. 2 பேருக்கு ஏற்பட்ட அந்த சண்டையில் யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்றாங்க. அந்த நேரத்தில் தான் கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வாக்குவாதம் வந்து அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அதில் அவன் இறந்து போகிறான். ஸோ நல்லவர்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹு தாலா தனக்கு கொடுத்த அந்த அருட்கொடையை எப்போவுமே நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, நியாயமான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர்கள் எப்போவுமே அல்லாஹு தாலா கொடுத்த அந்த அருட்கொடையை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த கிப்தி சமுதாயத்தை சேர்ந்தவன் இறந்து போன பிறகு அந்த பனி இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள அந்த மனிதனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொலை பண்ணதை அங்கே இருக்கக்கூடிய யாருமே பார்க்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் இந்த மனிதனை கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி யாருன்னு சொன்னால், அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள அந்த ஒருத்தன் தான். இப்போ அங்கே இறந்து போனவன் கிப்தி சமுதாயத்தில் ஒரு பெரிய குலத்தை சார்ந்தவன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ அவன் கொலை செய்யப்பட்டது பெரிய பேச்சாக கிடக்கு, அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் பெரிய பேச்சாக இருக்குது. இவனை யார் கொலை பண்ணியிருப்பா, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபிரௌனுடைய அந்த சோல்ஜர்ஸ்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இவன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஃபிரௌனுடைய காதுக்கு போது பெரிய லெவலில் விசாரணை நடக்குது. ஃபஸ்பஹ ஃபில் மதீனத்தி ஹாயிஃபை யதரக்கபு ஃபைதர் லதிஸ்தன்ஸரஹு பில் ஹம்ஸிய யஸ்தஸ்ரிஹு. சூரா அல் கஸஸ்ல 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த டிரான்ஸ்லேஷனில் மறுநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பல நாட்களுக்கு பிறகு தான் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஞ்சியபடி அபாயத்தை உணர்ந்து அந்த நகரத்துக்குள்ளே மறுபடியும் அந்த இடத்துக்கு நடந்து வராங்க. ஏன்னு சொன்னால், அந்த ஊருக்குள்ளே போகும்போது என்ன மாதிரி பேச்சாக கிடக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற பயத்தோடு அந்த இடத்துல நடந்து வராங்க. இப்போ நேற்றைய தினம் எந்த பனி இஸ்ரேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உதவிக்கு கூப்பிட்டானா, அவன் இன்றைக்கும் கூப்பிடுறான். இந்த வசனத்தில் பில் ஹம்சி அப்படின்னு வந்திருக்கும், அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம். அப்போனா நேற்று நடந்திருக்கு, அடுத்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க.
இப்போ நேற்று எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழைத்து அந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை கொலை செய்ய வச்சானோ அவன் இன்னைக்கு கூப்பிடுறான், வாங்க மூசா ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். எதுக்கு கூப்பிடுறான்னு பார்த்தோன்னா அவன் இப்போவும் இன்னொருத்தன் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இன்னொரு கிப்தி சமுதாயத்தில் உள்ள ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனை பார்த்துட்டு சொல்றாங்க, கால லஹு மூசா இன்னக லகவியுன் முபீன். இது எப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலரை கண்டிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, நேற்று இப்படி தான் நீ சண்டை போட்டுட்டு இருந்த, இப்போவும் நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் இப்படியே சண்டை போடுறது தான் உன்னுடைய வேலையா, நீ சரியான வழிகேடனாக இருக்கிற அப்படின்னு இந்த வசனத்தில் வந்திருக்கும். ஸோ தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிறவனை இப்படி கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு டக்குன்னு அவங்கள நோக்கி முன்னோக்கி போகிறாங்க. அவங்க ஆக்சுவலாக யாரை முன்னோக்கி போயிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ளவன் அந்த இஸ்ரவேலனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு கோபத்தோடு முன்னோக்கி போகிறாங்க. அப்படி முன்னோக்கி கோவத்தோடு வந்ததை பார்த்துட்டு நேற்றே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. அதில் அவன் ஒரே அடியில் செத்து போயிருப்பான். அதை நேற்றே அந்த இஸ்ரவேல சமுதாயத்தில் உள்ளவன் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருப்பான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி கோவத்தோடு வந்ததை பார்த்துட்டு தன்னை தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூச்சலிட்டுருவான். அவன் என்ன கூச்சலிடுவான்னு சொன்னால், நேற்று அந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை கொலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு என்னையும் கொலை செஞ்சிடாதீங்க மூசா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவான். அப்படி கத்தி சொன்னது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கேட்டுரும். அல்லாஹ் தஆலா சூரா அல் கஸஸ்ல 19வது வசனத்தில் சொல்கிறான், ஃபலம்மா அன் அராத ஐ யப்திஷ பில்லதி ஹுவ அதுவுல் லஹுமா. இந்த வசனத்தில் அதுவுல் லஹுமா அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய எதிரியை தாக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வீரியமாக போயிருப்பாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க, நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் சண்டை போடுறதே உனக்கு வேலையாக போச்சு, சரியான வழிகேடனாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ளவனை அப்படி தாக்க போயிருப்பாங்க. டக்குன்னு இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவன் தங்களை தான் தாக்க வராங்கன்னு நினச்சிட்டு டக்குன்னு உளறிடுவான். அவன் என்ன சொல்வானா, காலையா மூசா அவன் துரீது அவன் தகத்துலனி கமா கத்தல்த நப்சன் பில் அம்ஸ். மூசாவே, நேற்று நீ ஒருவனை கொலை செய்ததை போன்று இன்றைக்கு என்னையும் கொலை செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயா அப்படின்னு கேட்டுருவான். இன் துரிது அலா அன் தக்கூன ஜப்பாரன் ஃபில் அர்தி. நிச்சயமாக இந்த பூமியை நீங்கள் அடக்குமுறை செய்யணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒமா துரீது அன் தக்கூன மினல் முஸ்லிஹின். நீங்கள் இந்த பூமியில் சீர்திருத்தம் செய்யணும்னு நினைக்கல, நீங்கள் அடக்குமுறை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறான். இப்படி இவன் பயத்தில் உளர்னதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி உளறிட்டான். இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் இந்த கிப்தி சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ காப்பாற்ற வந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நன்றியோடு இருக்காமல் அவனே அவங்கள போட்டு கொடுத்துட்டான். இப்போ இந்த விஷயம் ஃபிரௌனுடைய காதுக்கு போக ஃபிரௌன் அப்பத்துலேருந்தே காத்துக்கிட்டு இருந்தான், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எப்படியாவது கொலை பண்ணணும், ஒருவேளை இவங்க கூட நம்மளுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க அந்த குழந்தையாக இருக்கலாம்னு அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இவனை எப்படி கொலை செய்யறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும்னு தேடிட்டு இருந்தான். இப்போ கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு. இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிப்தி சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி ஃபிரௌன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது வன்மத்தில் இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே பனி இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த தலைவர்கள் எல்லாரும் ஃபிரௌன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நீங்கள் கொலை செஞ்சுக்கோங்கன்னு கட்டளை இட்டுட்டான். எப்படி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு திட்டமும் தீட்டுறான். என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த கொலை செஞ்ச குற்றத்திற்காக நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம், அதாவது ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கும்போது நம்ம அவங்கள கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறான். இப்படி சதி திட்டம் தீட்டுவதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நண்பர் ஒருவர், இவங்களும் கிப்தி சமுதாயம் தான், அவங்க இந்த விஷயத்தை ஒட்டு கேட்டுடுறாங்க. அதற்கு பிறகு என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்க்கலாம்.